வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. திரும்பவும் ஒரு பனி, திரும்பவும் ஒரு வீடியோ. இந்த பனி இருக்கும்போது இது ரொம்ப ரேராக தான் பனி பெய்ய போகுது. அதனால் பனி கிடைக்கும் போதே ஒரு நல்ல டெஸ்ட் ஒன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சனி 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபோட்டோகிராஃபியில். அது எதுக்கு, அது எப்படி வேலை செய்யுது, டிஜிட்டல் ஃபோட்டோக்கு அது ஒர்க் ஆகுமா, இது வந்து ஃபிலிம் ஃபோட்டோஸ்க்காக வந்த ஒரு டெக்னிக் இது நம்ம டிஜிட்டல் ஃபோட்டோஸ்க்கும் கரெக்டாக அது ஒர்க் ஆகுமா ஆகாதா, யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம். சனி 16 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி நல்ல பிரைட்டாக கொஞ்சம் கூட மேகமே இல்லாத ஒரு வானம், நல்ல வெயில் அடிச்சிட்ருக்குன்னு வச்சுப்போம். நல்ல வெயில் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான். அப்பர்ச்சரை வந்து 16 செட் பண்ணிடுங்க. F/16 இல்லை F16ன்னு வச்சுப்போம். F16 செட் பண்ணிவிடுங்க அப்பர்ச்சர் அதுக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு ISO செட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ISO 200 அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை வந்து ISOவோட உல்ட்டா அப்படியே வைக்கணும். அதாவது 1/200 அதான் ஷட்டர் ஸ்பீடு. ஓகேங்களா? 1/200 யாரும் சொல்ல மாட்டாங்க. ஷட்டர் ஸ்பீடை 200 தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வச்சுப்போம். இப்போ ISO 200 வைக்கிறீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் 200, ISO 400 வைக்கிறீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் 400, ISO 500 வைக்கிறீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் 500. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது வந்து நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது நிஜமாகவே இது வேலை செய்யுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே வாங்க. இது வந்து இந்த இடத்த நம்ம இன்றைக்கி டெஸ்டிங்காக வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்பர்ச்சரை வந்து F16 வச்சுருக்கேன். ஷட்டர் ஸ்பீட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ISO எவ்வளோ வச்சுருக்கணும் அதை தான் அப்படியே ஷட்டர் ஸ்பீடாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம், கரெக்டாக வருதா. இந்த வெள்ளை கலர் வந்து வெள்ளை கலராக இருக்கணும், இந்த கல்லோட கலர் கரெக்டாக, கல் கலர் கரெக்டாக தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள், இதில் இருட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் இருட்டாக தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது அடுத்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி F16 வச்சுருக்கேன். ISOவும் ஷட்டர் ஸ்பீடும் ஒன்றே தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து வெள்ளை கலர் கரெக்டாக வெள்ளையாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஷேடோ வர்றதெல்லாம் கரெக்டாக ஷேடோவில் இருக்குது. மரத்தோட கலர் கரெக்டாக இருக்குது. மற்ற காரோட கலர்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி ஓகேப்பா, ஸ்னோ காமிச்சு ஏமாத்தியாச்சுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஸ்னோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம அதே F16 தான் வச்சுருக்கேன். நான் என்ன ISOவோ அதே ஷட்டர் ஸ்பீட் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சீனும் பாருங்களேன். இந்த வானத்தோட ப்ளூ கலர் வந்து நல்ல ப்ளூ கலரில் நல்லா தெரியணும். இந்த இலையெல்லாம் கரெக்டான கலரில் தெரியணும். வீடோட கலர்லாம் கரெக்டாக தெரியணும். அதே மாதிரி கீழே பனி இருக்குது இல்லையா, இது வந்து வெள்ளை கலரில் தெரியணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் வேறு எந்த செட்டிங்கும் மாற்றலை. ISO வந்து என்ன வச்சுருக்கேனோ அதை அப்படியே ஷட்டர் ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதே மாதிரி அப்பர்ச்சர் வந்து F16 வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதோட ஃபோட்டோவும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அப்பர்ச்சரை வந்து F16 வச்சுக்கோங்க. ISO என்ன வைக்கிறீங்களோ அதை அப்படியே ஷட்டர் ஸ்பீடாக வைங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒரு கிரே கார்டு தேவையில்லை, ஒரு மேட்ரிக்ஸ் மீட்டரிங் தேவையில்லை, ஸ்பாட் மீட்டரிங் தேவையில்லை, இன்சிடென்ட் மீட்டர் தேவையில்லை, எந்த வெங்காயமும் தேவையில்லை. இதோ இந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன அப்பர்ச்சர் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ISO ஷட்டர் ஸ்பீட்லாம் ஒன்று தான். என்ன ISO வைக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் ஷட்டர் ஸ்பீடாகவும் வச்சாகணும். ஆனால் அப்பர்ச்சர் மாத்திரம் நீங்கள் மாற்றிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். இன்னொரு டுட்டோரியல் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். குளிர்.